இந்த ஒத்த சீட்டை வச்சு என்ன பண்ண நிறைய பேர் கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட தமிழக சட்டப்பேரவையில நான் தான் கொடுத்து சட்டமாக்க வச்சோம். தமிழ்நாட்டில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவன் வேல்முருகன். முதல் பொறியியல் கல்லூரியை கலைஞர் அழைச்சிட்டு போய் என் தொகுதியில தொடங்கி ஏழை மக்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து மதுரையில வந்து படிப்பாங்க, அதனால எல்லா முக்கிய நகரங்களிலும் ஒரு பொறியியல் கல்லூரி தொடங்குன்ற ஒரு ஆலோசனை வழங்கி அதை சாதித்தவன் வேல்முருகன். லாட்டரி ஒழிப்புக்கு பாமக நான் இருக்கும்போது வாதாடி அம்மையார் ஜெயலலிதாவை கன்வின்ஸ் பண்ணி 45 நிமிஷம் பேசி அந்த அம்மாவை புரிய வச்சு பல குடும்பங்கள் தாலி இருக்குன்னு லாட்டரி தடை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது என்னுடைய கவன ஈர்ப்பு, என்னுடைய சட்ட திருத்தம். மணல் குவாரியை வந்து எல்லா குவாரிகளையும் மாவட்ட அளவில் சிண்டிகேட் பாம்பு அடிச்சாங்க, அதை அரசுரிமை ஆக்கினது என்னுடைய சட்ட திருத்தம். இந்த குழந்தைகளை 10,000 20,000 கொடுத்து வாங்கிட்டு வந்து பீச்சில் சுண்டல் வைக்க விட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி என்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வச்சது நானு. மழைநீர் சேகரிப்பு திட்டம் நானு. ஆக அந்த ஒத்த எம்எல்ஏ என்கிற பதவியை பயன்படுத்தி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதே மாதிரிதான் போராடி வாதாடி சில கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து அதை சட்டமாக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய செயலை நான் செஞ்சிருக்கேன்.